சாய்ராம். என் அன்பு குழந்தையே, உன் இல்லத்திற்கு புதிய உறவு ஒன்று வரப்போகிறது. மிக பெரிய அதிர்ஷ்டம்தான் என் செல்லமே, நம்பிக்கேள். என் செல்ல குழந்தைகளே, நீங்கள் அனைவரும் நம் சாயப்பாவை மனதில் நினைத்துக் கொள்ளுங்கள். சாயி சாயி என்று 3 முறை சொல்லுங்கள். கண்களை மூடிக்கொண்டு ஓம் சாய்ராம் என 3 முறை சொல்லும். இப்போது பிரார்த்தனை தொடங்குகிறது. ஆம், மன அமைதியுடனும் முழுவதையும் பொறுமையாக கேளு. நான் உன்னோடுதான் இருக்கிறேன் என் செல்லமே. மகள்களுக்கும் மகன்களுக்கும் திருமணத்தை நடத்தி வைக்கப் போகும் பெற்றோர்களுக்கும் நல்லதோர் வாழ்க்கை துணையை அமைத்துக் கொடுக்கப் போகிறேன். நல்ல குடும்பத்தை சார்ந்தவராகவும் நல்ல வேலையில் இருப்பவர்களாகவும் நல்ல குணத்தோடு இருக்கும் இருபாலர்களையும் சேர்த்து வைக்கும் நல்ல வாழ்க்கையை அமைத்துக் கொடுக்கப் போகிறேன் உன் சாயப்பா. ஆம், இதுதான் உன் இல்லத்திற்கு புதிய உறவு வருகிறது என்று நான் சொன்னது. மேலும் நீ நினைத்தபடி மாலை எடுத்துக் கொடுக்கப் போகிறேன். ஆம், குழந்தை செல்வம் இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியத்தை தரப்போகிறேன் உன் சாயப்பா. என்னை நம்பினோர் எந்த ஒரு சூழ்நிலையிலும் நான் கைவிட மாட்டேன். இதோ இதோ உன்னுடைய எல்லா பிரச்சனைகளுக்கும் ஒரு தீர்வு கிடைக்கப் போகிறது. ஒரு நிரந்தர தீர்வு உன்னுள்ளே நிச்சயம் உதிக்கும். முதலில் உன் மனதை சுத்தப்படுத்திக் கொள். உன் மனம் தெளிவாகும் போதுதான் உன் வாழ்க்கையும் தெளிவாகும். ஆம் செல்லமே, அதை விட்டு தேவையில்லாத சிந்தனைக்கு இடம் கொடுக்காதே. அதை முதலில் மாற்றிக்கொள். மாற்றான் விஷயத்தில் எக்காரணம் கொண்டும் தலையிடாதே. நண்பனானாலும் சரி, உறவுகளானாலும் சரி, அவரவர் விதி அவரவரையே சென்றடையும் என்பதை நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். ஆகவே மனதில் எதையோ நினைத்து நீ வேதனையில் இருக்கிறாய். உன் வேதனைகள் எல்லாம் தீர்ந்து மகிழ்ச்சி வரப்போகிறது. ஆம் செல்லமே, என் மேல் பாரத்தை போட்டுவிட்டு நீ நிம்மதியாக இரு. உன் நேர்மைக்கும் உண்டான பரிசை உன் சாயப்பா நான் உருவாக்கி தருவேன். விரைவில் உன் கரங்களில் அது தவழும். உன் வாழ்க்கையில் நிறைய சோதனைகளை அனுபவித்து விட்டாய் என் செல்ல பிள்ளை நீ. இனி சோதனைகள் எல்லாம் சாதனையாக மாறும் காலம் நெருங்கி வந்துவிட்டது. இதோ நீ எடுத்த முயற்சி எல்லாம் வெற்றியாக மாறப்போகிறது. நீ கேட்டதும் நினைத்ததும் உன் கைகளில் வந்து சேரும் காலம் இது என் செல்லமே. இப்போது இந்த நொடி உனக்கு துயரத்தை தருவது இப்போதைய உனது நிலை அல்ல. உனது தன்னம்பிக்கை குறைந்த தன்மையை. உன்னால் எல்லாம் முடியும், உன்னால் முடியாதது என்பது எதுவும் இல்லை. ஆம் செல்லமே, சோதனை தரும் இறைவன் கூட அதை உன்னால் தாங்க முடியுமா, எதிர்கொள்ள முடியுமா, வென்று விடுவாயா என்று பார்த்துதான் தருகிறேன். ஆகவே உன்னால் முடியாத சோதனையை, உன்னால் தாங்க முடியாத வேதனையை உனக்கு நான் தருவதில்லை. நீதான் உன்னால் முடியாது என்று சோர்ந்து போய் விடுகிறாய். இருக்கும் வரை, உன்னால் முடியும் வரை தொடர்ந்து போராடு. கோழையாக அழுது புலம்பாதே. ஆம் செல்லமே, வாழ்வில் சுவாரஸ்யமான ஒன்று நிச்சயம் நடக்கும். ஒரு நாள் நடந்த நிகழ்வு மற்றொரு முறை நிகழாது. கடந்து போனதை கடந்து போனவைதான். ஆகவே துக்கமும் துயரமும் ஒரு முறை சந்தித்து விட்டால் திரும்ப அதை சந்திக்க நேராது. தைரியமாக இரு என் செல்லமே, தைரியமாக இரு. மேலும் உன் மீது ஒருவர் கோபப்பட்டாலோ அல்லது பொறாமைப்பட்டாலோ உனக்கென்ன வருத்தம்? சற்று யோசித்துப்பார். உன் செயல் எது என்று உன் அறிவு தர்ம சிந்தனையில் செயல்பட்டால் விளைவும் நன்மையாகவே தான் இருக்கும். நாம் என்ன செய்கிறோமோ அதற்கு பதில் என்னவோ அது நமக்கு இயற்கையே அளித்துவிடும் என் செல்லமே. இது மாறாத உண்மை. நீ நல்லதையே செய். உன் மீது கோபப்படுபவர்களை உன் சாயப்பா நான் பார்த்து கொள்கிறேன். உனக்கு ஏன் கவலை? ஆம் செல்லமே, உனக்கானது எல்லாம் நல்லதுதான் நடக்கும். ஒன்று மட்டும் நல்லா தெரிஞ்சுக்கோ, நாளை என்பது நம் கையில் இல்லை. இன்று என்பது, இப்போது என்பது கடவுள், அதாவது சாயப்பா நமக்கு தந்த பரிசு. காலத்தை மட்டும் விரயம் செய்து விடாதே. காலம் கடந்து கொண்டேதான் இருக்கும். நின்று பேசி விவாதம் செய்வதை விட்டுவிட்டு செயல் புரிந்து பணி செய்துதான் பாரேன். நின்று பின் புறப்பட்டு செயலாற்று. எல்லாம் நன்மைக்காகத்தான். ஆம் செல்லமே, தடைகள் என்பது உன்னை அடுத்த கட்டத்திற்கு அழைத்துச் செல்ல ஆயத்தம் செய்கிற விஷயம். எனவே தடைகள்
தடைகள் வரும்போது தைரியத்தை இழந்து விடாமல் அடுத்த இலக்கை நோக்கி துரிதமாக செல்வதற்கு தயாராக இருக்க வேண்டும். அதுவும் சாயின் பிள்ளைகள் நீ சாமானியமானவர்கள் கிடையாது. அவர்கள் புண்ணியம் மிகுந்தவர்கள். பாவங்களும் கர்ம வினைகளும் தீர்ந்த ஒருவன்தான் சாயின் வழிபாட்டை செய்த முடியும் என்று உன் சாயப்பா நான் பலமுறை உன்னிடம் சொல்லியிருக்கிறேன். இப்போது நீ செய்ய வேண்டியதெல்லாம் சோர்வையை நீக்கி புத்துணர்ச்சி பெற வேண்டியதுதான். மனிதர்கள் போடும் தடைகள் மலைகள் அல்ல, தாண்டுவதற்கு சிரமமாக இருக்கும் என்று மலைத்து நிற்பதற்குத்தான். அவையெல்லாம் மடை திறந்த வெள்ளத்தின் முன்னால் கையால் அள்ளி போடப்பட்டுள்ள மணல் குவியலை போன்றது. உன்னை அவை தடுத்து நிறுத்தவே முடியாது. ஆகவே அதை தைரியமாக நினைத்து செயல்பாட்டில் இறங்கு. சிந்தனையை ஒருமுகப்படுத்து. தைரியத்தை வரவை. கோழைகளைப் போல் கூப்பாடு போராமல் செயலாற்ற தயாராக இரு என் செல்லமே, செயலாற்ற தயாராக இரு. தடை தளர்ந்து போகும். உன் சாயப்பா ஒன்று சொல்வதை கேட்கிறாயா? நீ தண்டால் எடுக்க ஆரம்பி. தண்டால் என்றால் கடுமையான பயிற்சி என்ற பொருள். பலன் பற்றிய கவலை உனக்கு இருக்கவே வேண்டவே வேண்டாம். ஏனென்றால் செயலாற்றுபவன், ஓர் செயலை செய்ய தொடங்குபவன் துடிப்புள்ளவனாக இருக்க வேண்டும். அதுதான் எனக்கு பிடிக்கும். என் வாக்குறுதியை எவர் எல்லாம் செயல்படுகிறார்களோ அவர் எல்லாம் சந்தோஷத்தில் தங்க சுரங்கங்கள். இதை எப்போதும் நினைவில் நிறுத்திக்கொள். உனக்கானது எல்லாம் நல்லது நடக்கும் என் செல்லமே. ஆகவே வாழ்க்கையில் எல்லோருக்கும் எல்லா விஷயங்களிலும் தடங்கல்கள் தடைகள் என்று ஏதோ வரத்தான் செய்யும். அது நீ அனுபவபூர்வமாக உணர்ந்திருப்பாய். அதை தாண்டி வருவதுதான் உன் மனதைரியம். என்னால் முடியாது சாயப்பா என்று நீ நினைத்து அனைத்து விஷயங்களையும் செய்து முடிக்கப் போகிறாய். அதற்கான காலத்தை நீ தொட்டுவிட்டாய் என் செல்லமே. ஏனென்றால் உன் விடா முயற்சியும் கடின உழைப்பும் உனது வெற்றியை நோக்கி சென்று கொண்டிருக்கிறது. உன் சந்தோஷத்தின் என் சந்தோஷம், என் அழுகையில் என் கண்ணீரும் இருக்கிறது. நீ என்மேல் கோபப்படும் போது தாயின் உரிமையையும் இருக்கும் உன் வேண்டுதல்கள் உடனே நடக்க வேண்டும் என்று சிறு பிள்ளை போல் அடம் பிடிக்கிறாய். அப்படித்தானே? அதில் எவ்வளவு நல்லது கெட்டது இருக்கின்றது எனக்கு தெரியும். உன்னை புரிய வைக்க வேண்டியது என் பொறுப்பு. நான் உன்மேல் கோபப்பட மாட்டேன். நிச்சயம் நல்ல வழிகாட்டுவேன். ஆகவே அந்த நம்பிக்கையோடு நீ இரு என் செல்லமே. வாழ்க்கையில் எவ்வளவு பெரிய கஷ்டங்கள், துன்பங்கள், துயரங்கள் வந்தாலும் என்னால் முடியும் என்று கூறும் தன்னம்பிக்கை உன்னிடம் இருந்தால் தோல்விகள் கூட தோற்று போகும். ஆகவே நான் சொன்னபடிதான் உன் இல்லத்திற்கு புதிய உறவு ஒன்று வரப்போகிறது. ஆம் செல்லமே, மிகப்பெரிய அதிர்ஷ்டம் காத்திருக்கிறது. நீ என்மேல் வைத்த நம்பிக்கையின் பலனாகத்தான் நீ கேட்ட கோரிக்கைகளை நிறைவேற்றப் போகிறேன். ஆம், விரைவில் சுப நிகழ்ச்சி நடக்கப் போகிறது. ஆம், உன் இல்லத்திற்கு புதிய உறவு ஒன்று வரப்போகிறது. நீ விரும்பிய வேலை கிடைக்க சற்று பொறுமையாகத்தான் இருக்க வேண்டும். ஆகவே வாழையடி வாழை போல் குளம் தலைக்கச் செய்வேன். உனக்கான நல்ல காலம் பிறந்து விட்டது என் செல்லமே. இனி நடக்கப் போகும் யாவும் நல்லதே நடக்கும், நல்லதே நடக்கும். ஓம் சாய்ராம், ஓம் சாய்ராம். ராம்ஜி அருள் கிடைக்கட்டும்.